கார்த்திக் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ஹீரோ. அமரன் படம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ அதாவது வந்து அமரன் படம் வந்து கார்த்திக், பானுப்பிரியா நடிப்புல வெளிவந்து நல்லா அவரோட வெத்தல போட்ட சர்க்கிள்ல தான் சாங்ஸ் எல்லாமே சூப்பர் ஹிட் ஆச்சு. இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா, அமரன் படத்தோட 2ஆம் பாகம் எடுக்க இருக்காங்க. ஸோ இத பத்தி கார்த்திக் கிட்ட கேட்டதுக்கு ரொம்ப அழகா பதில் சொல்லியிருக்காரு. அத பார்த்துடலாம். எப்படி சார் இருக்கீங்க? I'm fine. Ma. How are you? ஐம் குட். தேங்க் யூ. ஸோ எல்லாருமே வந்து பேசிக்கிறாங்க. கார்த்திக் வந்து இஸ் பேக் வித் த பேங். அநேகன்லேயே வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. இப்போ ஹீரோவா திருப்பியும் கலக்க தயாராயிட்டாரு அப்படிங்கிறாங்க. என்னதான் பண்ணீங்க? No fun. I just did my job. I just did what I know best with a lot of people I admire. அது பண்ணும்போது அந்த the joy and exuberance, it automatically brings the best in you. ஸோ நீங்கன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் எப்பவுமே இண்டஸ்ட்ரியில இருக்கு. அண்ட் லாஸ்ட் டைம் வென் ஐ மெட் கௌதம் ஆல்சோ ஹி செட், நான் எங்க அப்பா கிட்டேருந்து தான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜிய கத்துக்கிட்டேன் அப்படின்னாரு என்கிட்ட. ஸோ இப்போ அமரன்ல வந்து அமரன் 2ல வந்து என்ன மாரியான புது விஷயங்கள் வந்து நீங்க இன்சர்ட் பண்ணியிருக்கீங்க? பழைய ஃபர்ஸ்ட் அமரன் பார்ட் 1 கம்பேர் பண்ணும்போது. The first and foremost, நமக்கு என்ன டெக்னாலஜியில் வில் ஹேவ் a lot of improvement because it already exists. அந்த ஒவ்வொரு நாளும் முந்தா நேற்று வந்து டெக்னாலஜி இன்றைக்கி ஒப்சிலீட் ஆகிடுது. ஸோ வி சி தட். பட் இப்போ இருக்கிற டெக்னாலஜி வச்சு பார்க்கும்போது நம்ம இமேஜினேஷன் இஸ் அ லிமிட். அதுக்கு லிமிட்டேஷனே கிடையாது. ஏன்னா மணி டசன்ட் சீம் டு பி அ ப்ராப்ளம் now. ஆமாம், டைமும் வந்து முந்தியெல்லாம் வி யூஸ் டு ஃபினிஷ் 60-65 டேஸில் முடிச்சிடுவோம் ஒரு படம். மேக்ஸிமம் நான் ஷூட் பண்ணது ஒரே ஒரு படம் 100 days. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 1.5 years 2 yearsல ஆகுது. பட் அமரன் டெஃபினட்டாக அப்படி இருக்காது. வில் ஃபினிஷ் இட் இன் அபவுட் ஷூட் பண்ண ஆரம்பித்த 3 months 4 months மேக்ஸ் வி ஷுட் ஃபினிஷ். ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கிற யாரெல்லாம் இப்போ செகண்ட் பார்ட்ல இருக்க போறாங்க? பானுப்பிரியாவுக்கு ஏதாவது ரோல் இருக்கா? வெல், இந்த கதை வந்து இட் இஸ் டேக்கன் அ டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் ஆல்டுகெதர். ஸோ இட் டிபெண்ட்ஸ். டெஃபினட்டாக ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு ஃபினிஷ் நம்ம கொடுத்து ஆகணும், இல்லை வளர்த்தாகணும். ஸோ அதுதான். ஸோ இந்த கதையில் நான் அந்த கொஸ்டினுக்கு ஏன் நான் ஆன்சர் பண்ண முடியலன்னா, பிகாஸ் இட்ஸ் எ வெரி ட்ரிக்கி கொஸ்டின் அண்ட் யூ வெரி ஸ்மார்ட். கதை தெரிஞ்சிடும். ஸோ சொல்ல ஸோ வாட்ச் ஜஸ்ட் வாட்ச். இப்போ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த அமரனுக்கும் இந்த அமரனுக்கும் நிறைய இயர்ஸ் கேப் இருக்கு. ஸோ கௌதம் கார்த்திக் வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒன் ஆஃப் தி ஹீரோஸ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த ஜென்ரேஷன் பையன் வேற. கண்டிப்பாக அவர் ஏதாவது வந்து உங்களுக்கு ஏதாவது சொல்லியிருக்காரா? அமரன் 2 பண்ண உடனே பண்ண போறேன்னு சொன்ன உடனே அவர்கிட்ட ஏதாவது டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா? அவரோட இன்புட்ஸ் ஏதாவது இருக்கா படத்தில்? Oh, definitely. We always discuss at home. Gautam, a brilliant person, a wonderful son. And then he has, as a proud father, I can say, like tremendous potential energy. And I'm not saying because he's my son, because I know, and it's generally shared. So, and he works very hard, and is very creative. இப்போவே அவர் கதை எழுத ஆரம்பிச்சிட்டாரு. Yeah, he's writing. So, of course, we did discuss Amaran. இருக்கு, டெஃபினட்டாக இருக்கு. கடைசி கேள்வி, அந்த அமரன்ல வந்து நீங்க ஒரு பாட்டு பாடினீங்க. அந்த பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த அமரன்ல ஏதாவது நீங்க பாடுறீங்களா? அண்ட் அந்த பாட்டு ஆடியன்ஸ்க்காக 2 லைன் உங்க குரல்ல பாடி காட்டுங்களேன். ஷோக்கில் அதுனே வெத்தலை போட்ட ஷோக்கில் நாங்கள் அப்புன்னு குத்துன மூக்கில் அட வந்தது வாரு ரத்தம், இது பாடிட்டே இருக்கு எங்கே போனாலும். ஸோ இட்ஸ்